அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் டெல்மா ஐலாண்டுக்கு எப்படி போனோம், என்னெல்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சொந்தங்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் ஜேர்னியை அபுதாபி சிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். காலையிலே கிளம்பிட்டோம். அங்கே போய் சேர்றதுக்கு 2 hours ஆகும். அதனால் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. இருந்து அல்தானாக்கு போய் அங்கே தான் அந்த ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட் அங்கே தான் நமக்கு ஃபெரி வரும். அந்த ஃபெரியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். டெல்மாக்கு போகிறதுக்கு 2 hours ஆர் 1 hour ஆகும். அந்த ஃபெரிக்கு நம்ம கண்டிப்பாக டிக்கெட்ஸ் எடுக்கணும். அந்த டிக்கெட்ஸ் எப்படின்னா, காருக்காக இருந்தால் 100 dirhams அண்ட் பர்சனுக்கு 20 dirhams. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 12 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான். எங்களோட ஃபெரி வந்த உடனே நாங்களும் அந்த ஃபெரியில் ஏறி கிளம்பிட்டோம். மேலேயும் உட்காந்துக்கலாம், உள்ளுக்குள்ளேயும் உட்காந்துக்கலாம். உள்ளில் ஏசி அண்ட் மேலே நான் ஏசி. அப்போ மேலே உட்காந்து நாங்கள்லாம் வியூஸ் நல்லா பார்த்துக்கிட்டே அப்படியே நல்லா காற்று நல்லா அடிச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். யாரும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஸ்ஸில் போய் டெல்மாவில் போய் சேர்ந்துட்டோம். அங்கே நடுவில் லேண்டு சுற்றி தண்ணி. சின்ன ஐலாண்ட் தான், பட் சூப்பராக இருக்கும். எல்லாமே இருந்துச்சு. மால், ஏர்போர்ட், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே. அப்புறம் ஷாப்ஸ், சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபுல்லான ஏரியா. கண்டிப்பாக அபுதாபியில் உள்ள சொந்தங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் அந்த ஏரியாவை. நாங்கள் அங்கே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். பீச் போனோம், நல்லா குளித்தோம், எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் போட்டுக்கு ஏறலாம்னு நினைக்கும் போது போட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கே ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வில்லா டைப்ஸ்லையும் இருக்குது, ரூம் டைப்ஸ்லேயும் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட்டு போட்டில் கிளம்பணும். ஏன்னா அங்கே கிளைமேட் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா போட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் நெக்ஸ்ட்டு போட்டில் கிளம்பி வீட்டுக்கு அபுதாபிக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ், நல்ல நல்ல கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சொந்தங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.